சென்னை மில்ஸ்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தெரிஞ்சவனால ட்ரை பண்ணி பாருங்க ஓகே அப்படின்னு சொல்லி சென்னை மில்ஸ்ல போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அங்க ஒரு 5 இயர்ஸ் பக்கம் ஒர்க் பண்ணேன். ஓகே ஸோ எனக்கு எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது. இப்போ ஃபோனை பத்தி எதுவுமே தெரியாது. அப்போ நான் ஹெச்ஆர் வந்து மீட் பண்ணும்போது என்னை பார்த்தோன்னே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே இவன் எப்படி இதான எப்படி மேனேஜ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லடா எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அவர் சொல்லி கொடுத்தனால ஓகே ஸோ ஓரளவுக்கு அப்போதான் எனக்கு மொபைலை பற்றி தெரியுது. அந்த அட்வான்ஸ் எல்லாமே தெரிஞ்சனால ஓரளவுக்கு நாலேஜை நான் இது பண்ணிட்டு ஓகே ஓகே மொபைல் ஃபீல்டில் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தப்போ எப்போ உங்க லைஃப் மாறுச்சு கொஞ்சம் முன்னேற மாதிரி? ஓரளவுக்கு இதாகும் போதுனா சென்னை மில்ஸில் வேலை பார்க்கும்போது எனக்கு அப்போ வந்து காசு இருக்குது அப்படின்றனால நான் ரொம்ப செலவு பண்ணுவேன். ஓகே ஓகே ஸோ என்னன்னா வாழ்க்கை எப்பவுமே நிரந்தரம் இல்லை. ஸோ ஒரு விஷயத்த நம்ம விரும்பி பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்காக நான் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்க ரெடியா இருப்பேன். ஒரு இடத்துக்கு போகணும்னாலும் சரி ஒரு விஷயத்த பண்ணணும்னாலும் சரி காசு இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அதை பண்ணிடுவேன். எப்படியா இருந்தாலும் எனக்கு ஒரு சுச்சுவேஷன் பண்ணணும்னு நினைச்சா பண்ணிடணும். ஏன்னா காசை வச்சுக்கிட்டே இருப்போம். நாலு பின்ன ஏதோ ஒரு நேரத்துல அன்னைக்கு நம்ம ஒரு கட்டத்துல நம்ம மேல வளர்ந்துருவோம். அன்னைக்கு அந்த மெமரிஸ் வந்து நம்ம கிட்ட இல்லாம போகக்கூடாது. ஸோ அன்னைக்கு நம்ம காசு இப்படி இருந்துச்சு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க கூடாது.